Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபியில் இருக்க முக்கியமான கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் வந்து இயல் வைஸாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒவ்வொரு இயல் தனித்தனியாக பிரித்து வந்து கொடுத்தாச்சு. ஸோ அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழில் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கணுமோ நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ டெஸ்ட் கொஷின்ஸும் வந்து அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஜியோகிரஃபியில் இருக்க முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்தியா பரப்பளவில் உலகில் எத்தனையாவது பெரிய நாடு? ஆன்சர் 7வது பெரிய நாடு. இதே ஆசிய கண்டத்தில் எத்தனையாவது பெரிய நாடாக பரப்பளவில் இந்தியா இருக்குன்னா 2வது பெரிய நாடாக வந்து இருக்கு. இந்தியானது மொத்த பரப்பளவில் எத்தனை சதவிகிதம் இருக்குன்னா 2.4% வந்து இருக்கு. இந்தியா புவியின் மொத்த பரப்பளவில் 2.4% உள்ளது. இந்தியா அதிகபட்சமாக நீளமுள்ள நில எல்லை கொண்ட நாடு எது? ஆன்சர் வங்காளதேசத்துடன் 4156 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையை வந்து பெற்றுள்ளது. இதுதான் வந்து இந்தியா அதிகபட்சமாக எந்த நாட்டுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது அப்படின்னா வங்காளதேசத்துடன். இந்தியா குறுகிய எல்லை கொண்ட நாடு எது? ஆன்சர் ஆப்கானிஸ்தான். எல்லை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்னா 106 கிலோமீட்டர் வந்து கொண்டுள்ளது. இந்திய கடற்கரை பகுதியின் மொத்த நீளம் எவ்வளவு? ஆன்சர் 6100 கிலோமீட்டர். இந்திய கடற்கரை மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து மொத்த நீளம் எவ்வளவு? ஆன்சர் 7516.6 கிலோமீட்டர். மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியாவில் உள்ள தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 30 தீர்க்க கோடுகள். புவியானது 1 டிகிரி தீர்க்க கோட்டை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ஆன்சர் 4 நிமிடம். இந்தியாவின் மேற்கு பகுதி குஜராத்திற்கும் கிழக்கு பகுதி அருணாச்சல பிரதேசத்திற்கும் இடையே உள்ள தல நேர வேறுபாடு எவ்வளவு? ஆன்சர் 1 மணி 57 நிமிடம் 12 வினாடி. இந்தியாவினுடைய திட்ட நேரம் எங்குள்ளது? ஆன்சர் மிர்சாப்பூர். அலகாபாத்தில் இருக்க மிர்சாப்பூரில் தான் வந்து இந்தியாவினுடைய திட்ட நேரம் உள்ளது. இந்திய நிலப்பரப்பின் தென்கோடி முனை எது? ஆன்சர் கன்னியாகுமரி. இந்திய தீபகற்ப தென்கோடி முனை வந்து இந்திரா முனை. இந்திய நிலப்பரப்பினுடைய தென்கோடி முனை வந்து கன்னியாகுமரி. இந்திய தீபகற்பத்துடன் சேர்த்து தென்கோடி முனை எதுனா இந்திரா முனை. இந்திரா முனை முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் பிக் மில்லியன். இந்தியாவின் வடக்கு முனை இந்திரா கேர்ள் முனை என அழைக்கப்படுது. இது எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து இருக்கு. இந்தியாவின் வடக்கு முனை இந்திரா கோல் என அழைக்கப்படுது. இந்தியா வந்து 28 மாநிலங்களையும் 9 யூனியன் பிரதேசங்களையும் வந்து கொண்டுள்ளது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக ஹைதராபாத் வந்து எந்த வருடம் வரை செயல்படும்னா 2024 வருடம் வரை வந்து செயல்படும். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக ஹைதராபாத் எந்த வருடம் வரை செயல்படும்னா 2024 ஆண்டு வரை. உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு. உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு. இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆன்சர் ஆரவல்லி மலைத்தொடர். இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் வந்து ஆரவல்லி மலைத்தொடர். உலகின் உயரமான சிகரம் எது? ஆன்சர் எவரெஸ்ட் சிகரம். நேபாளத்தில் இருக்கு. எவ்வளவு உயரம் கொண்டுள்ளதுன்னா 8848 மீட்டர் வந்து உயரம் கொண்டுள்ளது. இந்தியாவினுடைய உயரமான சிகரம் எது? ஆன்சர் கேட்வின் ஆஸ்டின் அல்லது K2 சிகரம் என அழைக்கப்படுது. இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 8611 மீட்டர் உயரம் கொண்டது. 3வது பெரிய சிகரம் வந்து கஞ்சன்ஜங்கா சிகரம். இது 8586 மீட்டர் உயரம் கொண்டுள்ளது. இந்தியாவில் இருக்கு. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது? ஆன்சர் கைபர் கணவாய். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் கைபர் கணவாய்.
ஆரவல்லி மலைத்தொடரில் மிக உயரமான சிகரம் குருசிகார். இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 1722 மீட்டர் வந்து உயரம் கொண்டது. இந்தியாவில் உள்ள பெரிய பாலைவனம் எது? ஆன்சர் தார் பாலைவனம். தார் பாலைவனம் உலக அளவில் எத்தனையாவது பாலைவனமாக பெரிய பாலைவனமாக இருக்கு அப்படின்னா 17வது பெரிய பாலைவனமாக வந்து இருக்கு. இந்தியாவின் மிக பெரிய காயல் ஏரி எது? ஆன்சர் சிலிக்கா ஏரி. கோதாவரிக்கும் கிருஷ்ணா ஆற்றிற்கும் இடையே அமைந்த ஏரி எது? ஆன்சர் கொள்ளேறு ஏரி. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது? ஆன்சர் பழவேற்காடு ஏரி. வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள தீவிற்கு என்ன பெயர்? ஆன்சர் அந்தமான் நிக்கோபர் தீவுகள். அந்தமான் நிக்கோபர் தீவுகள் வங்காள விரிகுடா கடலில் வந்து அமைந்துள்ளது. அந்தமான் தீவில் உள்ள மொத்த தீவின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 572 தீவுகள் வந்து இந்த அந்தமான் தீவில் இருக்கு. அரபிக்கடலில் அமைந்துள்ள தீவு வந்து லட்சத்தீவு. இந்த லட்சத்தீவில் உள்ள மொத்த தீவு வந்து 27 தீவுகள் வந்து இருக்கு. இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை அந்தமான் நிக்கோபர் தீவு கூட்டத்தில் உள்ள பாரன் தீவாகும். அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் முருகை பாறைகளால் உருவானது. வங்க தேசத்தில் கங்கை ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் பத்மா என அழைக்கப்படுது. வங்க தேசத்துல பத்மா என்று அழைக்கப்படும் ஆறு கங்கை ஆறு. பிரம்மபுத்திரா ஆறு உற்பத்தி ஆகும் இடம் வந்து செமாயின்டங் பனியாற்றுல. திபெத் பகுதியில் பிரம்மபுத்திரா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சாங்போ. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது? ஆன்சர் கோதாவரி ஆறு. இதனை எவ்வளவு நீளம் வந்து இந்த ஆறு பெற்றிருக்குன்னா 1465 கிலோமீட்டர் வந்து தூரம் கொண்டது. காவேரி தமிழ்நாட்டில் நுழையும் இடம் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படும் ஆறு வந்து காவேரி. தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது காவேரி. காவேரி வங்கக்கடலில் கலக்கும் இடம் வந்து பூம்புகார். காலநிலை என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? ஆன்சர் 30 to 35 ஆண்டுகள் தொடர்ந்து நிகழும் மாற்றங்கள் தான் வந்து காலநிலை. மான்சூன் என்பதன் பொருள் பருவகாலம், பருவக்காற்று. பூமியிலேயே எந்த பாலைவனம் வறண்ட பகுதி? ஆன்சர் அடகாமா பாலைவனம். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி என அழைக்கப்படுது. உலகளாவிய எந்த காலநிலை நிகழ்வானது மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஆன்சர் எல் நீனோ தென்மேற்கு பருவக்காற்று. உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மௌசின்ராம் எங்கு அமைந்துள்ளது? மேகாலயா மாநிலத்தில். இது எவ்வளோ மழை பெய்யும் ஆண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1141 சென்டிமீட்டர் வந்து மழை பெய்யும். தமிழகத்திற்கு அதிக மழை தரும் காற்று வடகிழக்கு பருவக்காற்று. கலைமான் எந்த மாநிலத்திற்குரிய மாநில விலங்கு? ஆன்சர் ஆந்திரா, ஹரியானா மற்றும் பஞ்சாப். இந்த 3 மாநிலங்களுக்குரிய மாநில விலங்கு வந்து கலைமான். தமிழகத்தினுடைய மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1972ஆம் ஆண்டு. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை எத்தனை பிரிவாக வந்து வகைப்படுத்தியது? ஆன்சர் 8 வகைகளாக. இந்தியாவில் மொத்த பாசன பரப்பளவில் கிணற்று பாசனத்திற்கு பங்கு எவ்வளவு? ஆன்சர் 62%. கிணற்று நீர் பாசனம் அதிகம் காணப்படும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். 26.6% வந்து கிணற்று நீர் பாசனம் வந்து நடைபெறுது. இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை வந்து ஏரி பாசன முறை. ஏரி பாசன முறை அதிகம் காணப்படும் மாநிலம் தமிழ்நாட்டில். 3.78% வந்து ஏரி பாசனம் காணப்படுது. உலகின் மிக நீளமான அணை ஹிராகுட் அணை. மேட்டூர் அணை எந்த ஆற்றில் வந்து உள்ளது? ஆன்சர் காவேரி ஆற்றில் இருக்கு. நாகார்ஜுனா சாகர் திட்டம் எந்த ஆற்றில் உள்ளது? ஆன்சர் கிருஷ்ணா ஆற்றில் உள்ளது. இது ஆந்திரா மாநிலத்தில் வந்து அமைந்துள்ளது. கம்பு அதிகமாக விளையும் மாநிலம் ராஜஸ்தான்.
கோதுமை அதிகம் விளையும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். நெல் அதிகம் விளையும் மாநிலம் மேற்கு வங்காளம். சணல் அதிகம் விளையும் மாநிலம் மேற்கு வங்காளம். எண்ணெய் வித்துக்கள் அதிக அளவில் விளையும் மாநிலம் குஜராத். ரப்பர் அதிக அளவில் விளையும் மாநிலம் கேரளா. கால்நடைகள் அதிகம் உள்ள நாடு இந்தியா. கால்நடைகள் அதிகம் உள்ள மாநிலம் இந்தியாவில் உத்தரப்பிரதேசம். ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது வெள்ளாடு. மாடுகள் அதிகம் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். வெள்ளாடுகள் அதிகம் உள்ள மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1919. 20வது கால்நடை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 2017ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த கால்நடை கணக்கெடுப்பானது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற மாதிரி இந்த கால்நடைகளுக்கான கணக்கெடுப்பு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். லாஸ்ட்டாக 2017 நடந்துச்சு. பால் உற்பத்தியில் அதிக உற்பத்தி செய்யும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. இந்திய சுரங்கப் பணியகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் நாக்பூர். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்குள்ளது? ஆன்சர் ஹைதராபாத்ல. மாங்கனீசு அதிகம் உள்ள மாநிலம் ஒடிஷா. 44% மாங்கனீசு கிடைக்குது. மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது? ஆன்சர் தாமிரம். ஜிப்சம் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ராஜஸ்தான். 82% உற்பத்தி செய்யுது. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது நிலக்கரி. நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் மும்பை ஹை எண்ணெய் வயல். 65% நாட்டிற்கு தேவையான எண்ணெயை உற்பத்தி செய்யுது. நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் திக்பாய் எண்ணெய் வயல். இது குஜராத்தின் 2வது பெரிய எண்ணெய் வயலாக இருக்கு. தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. இந்தியாவில் அணுமின் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1940. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969ஆம் ஆண்டு மும்பைக்கு அருகில் உள்ள தாராபூரில் தான் தொடங்கப்பட்டது. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் அமைந்துள்ளது ஃபரிதாபாத்தில். இந்தியாவினுடைய முதல் நீர்மின் நிலையம் 1897 டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலை கொண்டுள்ள மாநிலம் தமிழகம். உலகிலேயே ஒரு பகுதியில் அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை எங்குள்ளது? ஆன்சர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருங்குடி பகுதியில் இருக்கு. பருத்தி இலையில் இருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர். இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது மும்பை. தமிழ்நாட்டில் எங்கு அதிக பருத்தி நெசவாலைகள் காணப்படுகிறது? ஆன்சர் கோவையில். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். இந்தியாவில் பருத்தி நெசவாலைக்கு அடுத்துள்ள துறை சணல் ஆலைகள். தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கொல்கத்தால. இந்தியாவில் சணல் ஆலை எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1854 கொல்கத்தாவில் உள்ள ரிஷ்ரா என்ற பகுதியில் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் காகித உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது சென்னை. ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை. இந்தியாவில் அதிக மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நகரம் பெங்களூர். இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது பெங்களூர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுது? ஆன்சர் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட்டதுன்னா 1872ஆம் ஆண்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் நடத்தியிருப்பாங்க. இந்தியா முழுவதுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட்டதுன்னா 1883. 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனையாவது கணக்கெடுப்பு?
ஆன்சர் 15வது கணக்கெடுப்பு. இந்தியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். அதிக மக்கள் தொகை அடர்த்தியுள்ள மாநிலம் பீகார். இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை வந்து NH7. தங்க நாற்கர சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1999. இந்தியாவில் சாலைகளின் அடர்த்தி அதிகமுள்ள மாநிலம் கேரளா. இந்தியாவில் சாலைகள் குறைவாக உள்ள மாநிலம் ஜம்மு காஷ்மீர். இந்திய ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுடெல்லியில். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்தே கிடையாது? ஆன்சர் மேகாலயா மாநிலத்தில். இந்தியாவில் மலிவான மற்றும் பழமையான போக்குவரத்து எது? ஆன்சர் நீர்வழி போக்குவரத்து. இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்களின் எண்ணிக்கை 13. கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகம் 7. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகம் வந்து 6. 4 முக்கிய கப்பல் கட்டும் தளம் வந்து இந்தியாவில் இருக்கு. என்னென்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கிற இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம், கொல்கத்தாவில் இருக்கிற காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை, மும்பையில் இருக்கிற மாசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை, கொச்சியில் இருக்க கொச்சி கப்பல் கட்டும் தொழிற்சாலை. இது எல்லாமே வந்து இந்தியாவில் 4 முக்கியமான கப்பல் கட்டும் தளங்களாக வந்து கருதப்படுது. அஞ்சல் குறியீட்டு எண் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1972. அகில இந்திய வானொலி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1936. அகில இந்திய வானொலி ஆகாசவாணி என பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு 1957. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1969. இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் ஜாகிரஃபியில் இருந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும், படிக்காதவங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி முக்கியமான டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ப்ரீவியஸாக என்னென்ன வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலில். சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.